ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காலையிலேயே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம காலையிலேயே டீ தான் போட போகிறோம். எல்லாருக்குமே வந்து காலையில் அந்த டீ குடித்தா தான் அந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நானும் டீ போட்டுட்ருக்கேன். இப்போ டீ குடித்தோடனே நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்ச் என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, சாப்பாடும் கருணைக்கிழங்கு குழம்பும் தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்காக கருணைக்கிழங்குல வேகும் போது நான் வந்து கொய்யாத்தலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நார்மலாகவே கருணைக்கிழங்குல பிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த தன்மையை குறைக்கிறதுக்காக நான் கொய்யாத்தலை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், வரமிளகாய், பூண்டு போட்டு தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. தேங்காய், தக்காளியும் சேர்த்து அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. கொதி நல்லா வந்த உடனே நம்ம லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கை கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி குழம்பு ஒரு கொதி விட்டால்